நம்ம ஏகே சாரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ஆங்கில நியூஸ் சேனலுக்கு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தாரு. அதில் கரூர் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசியிருந்தாரு. அதில் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த கரூரில் நடந்த சம்பவத்துக்கு ஒருவர் மட்டுமே காரணம் இல்ல. கூட்டம் கூடுறது இயல்பு தான். அதாவது 140 கோடி மக்கள் வாழ்ற இடத்துல கூட்டம் கூடுறது இயல்பு தான் அப்படின்னு இருந்தாரு. இதை எப்படி கிரியேட் பண்ணியிருந்தானுங்கன்னா, அந்த டிஎம்கே ஒத்துழைமை நாய்களும், அந்த திரள் நிதி வாங்கி பொழப்பு கட்சி நடத்திட்டு இருக்கிறானுங்களே அந்த நாய்களும், விஜய் தான் காரணம், ஏகே சார் சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு ஒரு 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 வதந்தியை கிரியேட் பண்ணானுங்க. ஆனால் அதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி இப்போ ஒரு பதிவு போட்டிருக்காரு அவர். என்னென்னா, நான் கரூர் சம்மந்தப்பட்ட விஷயமா பேசின விஷயத்த விஜய்க்கு எகென்ஸ்டாக பரப்பி விடுறாங்க. நான் என்றைக்குமே விஜய்க்கு நல்லது தான் நினச்சிருக்கிறேன். அவருக்கு அவருக்கு வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருக்கிறேன் நான். இந்த மாதிரி ஒரு தப்பான விஷயத்த பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. யாருக்கு சொல்லியிருக்காரு? இந்த டிஎம்கே கொத்தடிமை நாய்களுக்கு. இவர் சொன்னோட்டியும் இந்த டிஎம்கே கொத்தடிமை நாய்களை செருப்பு கழட்டி சாணியில் முக்கி அடித்த மாதிரி இருக்குது. இப்போ அவனுங்க கதறிட்டு கிடக்குறானுங்க. அவனுங்களோட சேர்த்து அந்த திறநிதி வாங்கி பிச்சை எடுத்து நடத்திட்டு இருக்கிறான் அந்த நாய்களும்.